அவர்களின் தலைநகரமான கருவூரில் ஏரிபத்த நாயனார் வாழ்ந்து வந்தார். அங்கு சிவன் கோவில் உள்ளது. சிவன் அடியார்களின் மீது ஏதேனும் யாராவது தீங்கு இழைத்தால் அவர்களை பொறுக்க முடியாமல் தன்னுடைய கோடாரியால் வெட்டி விடுவார். அங்கு சிவபக்தரான சிவகாமி ஆண்டார் நந்தவனத்தில் பூக்களை பறித்து தினமும் சிவனுக்கு அர்ச்சனை செய்பவர். ஒரு நாள் பட்டத்து யானை மதம் பிடித்து அவருடைய கூடையில் உள்ள பூக்களை கீழே கொட்டிவிட்டது. அவர் வருந்துகிறார். பூக்கள் இறைவனுக்கு சாத்த முடியவில்லை என்று வருந்துகிறார். அந்த சமயம் எரிபத்த நாயனார் கேள்வியுற்று அந்த பட்டத்து யானையை தன் கோடாரியால் வெட்டி விடுகிறார். யானை இறந்து விடுகிறது. யானை இறந்த செய்தியை கேட்ட மன்னன் யார் யானைக்கு தீங்கு இழைத்தது என்று நேரடியாக அவரை காண்பதற்காக கோவிலுக்குள் வருகிறார். மன்னர் புகழ் சோழரும் ஒரு சிவனடியார். சிவனுக்கு தீங்கு இழைத்து விட்டது இந்த யானை என்றதும் அவரும் வருந்துகிறார். அந்த தண்டனையை தனக்கு கொடுப்பதற்காக என்னையும் வெட்டி விடுங்கள். இந்த யானை வளர்த்தவன் நான் தான். இவருடைய செய்கையை கண்டு எரிபத்த நாயனார் மனம் வருந்துகிறார். இந்த தவறை இழைத்தவன் நானே சாகிறேன் என்று கூறுகிறார். இதை மன்னர் தடுக்கிறார். அங்கிருந்து சிவபெருமான் உங்களின் சிவபக்தியை காட்டுவதற்காக யாமே நடத்திய நாடகம். யானை உயிர் பெறுகிறது. இருவருக்கும் முக்தி அளித்தார். சிவன் காட்சி கொடுத்தார்.